ஹலோ சோட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ போத்தீஸில் இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு வந்து நவம்பர் 25 என் தம்பியோட பர்த்டே. ஸோ அவனுக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக திங்ஸ் வாங்க போனோம். பட் வந்து போத்தீஸில் வந்து ஸ்டாக் இல்லாததுனால நாங்கள் வந்து வேறு ஷாப்பு பார்த்துட்டே போனோம் பைக்கில் போக போக. ஃபைனலாக ஒரு ஷாப் மட்டும் ஓப்பனாக இருந்துச்சு. அது எங்கே அப்படின்னா, நம்ம காதர் ஹாஸ்பிட்டலுக்கு முந்தின ஸ்டாப்பில். அங்கே போய் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதில் ஒரு வேண்டாத வேலை பார்த்துட்டேன். என் தம்பிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை அந்த கடையிலே வச்சுட்டு புத்தளவரம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து அங்கேருந்து திருப்பி போனால் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் வந்து அவங்களோட இன்னொரு ஷாப் வந்து அங்கே இருக்கிறதுனால கால் பண்ணி கேட்டதுன்னு உடனே வந்தாங்க. எந்த ஒரு இரிட்டேஷனும் ஆகாமல் ரொம்ப சாஃப்டாக நல்ல பணிவாக பேசி எங்களுக்கு வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிவாக பேசி எடுத்து கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட் இருந்த டென்ஷனுக்கு அடிக்க மட்டும்தான் செய்யலை. நானே பலூன்லாம் ஊதினேன். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஸோ வந்து அவங்க முதலே சொன்னாங்க நான் பலூன் ஊதி தர மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ நானே ஊதினேன். அப்புறம் வந்து என் தம்பி வந்து என்னென்னா பியோர் வெஜிடேரியன். ஸோ வந்து எக்லெஸ் கேக் வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ வந்து அவனுக்கு நானே கேக் பண்ணேன். பட் அது பயங்கர சொதப்பல். அது ஒரு மாதிரி களி மாதிரி வந்துடுச்சு. பட் வந்து நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. என்னோடய சர்ப்ரைஸ் என்னால் என்ன முடியுமோ அதை நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணேன். இதுதான் ஃபுல் அவுட்லுக். இதுதான் பர்த்டே சர்ப்ரைஸ்க்கான ஃபுல் இதுவே. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 12 மணிக்கு உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன். அதனால் நீ தூங்காத படுக்க மட்டும் செய்யிட்டேன். பட் அவன் என்ன பண்ணிட்டான், தூங்கிட்டான். அப்புறம் வல்லா தொல்லை அவனை வந்து எழுப்பி கேக் வெட்ட கூட்டிகிட்டு வந்துருந்து. கேக்கை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டான். என்ன அப்படின்னா, நான் சாப்பிட்றதுக்கு கேக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னேன் சரி நீ வந்து டென்ஷன் ஆகாத, உனக்கு வந்து நான் கேக் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி சிரிச்சிருக்கவே மாட்டான். தூங்கி இருந்திருப்பான். சரி கொஞ்சம் நேரம் தான் வெட்டிட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பை எப்படி வெடிக்க வைக்கிறதுன்னு தெரியல, சத்தியமாக தெரியல. அப்படி அவங்க சொன்னாங்க ஒருக்கா திருப்பினா ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தான். என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா கேமராவுக்கு வெளியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்களே அதுக்கு பின்னாடி இருந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஃபைனலாக அதை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெடிக்க வச்சுட்டேன். அவனும் ஃபைனலாக கேக் கட் பண்ணான். நானும் என் கத்தானும் மட்டும்தான் அந்த கேக்கை சாப்பிட்ருப்போம். மீதி யாரும் சாப்பிடல. ஏன்னா அவங்கெல்லாம் விரதம். நாங்கள் வந்து விரதம் பாதி இல்லாமல். அப்புறம் அவங்களுக்கு வந்து நான் செஞ்ச கேக்கை கொடுத்தேன். அவங்க அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பர்த்டே வந்து ஃபங்க்ஷன் வந்து அன்னைக்கு சிறப்பாக முடிந்தது. அப்புறம் எல்லோரும் கேக்கை வந்து ஒருத்தராங்களாம் ஊட்டி விட்டோம் அப்படின்னா அதை ஒரு பவுலில் ஒரு கேக் வச்சுருப்போம். அதை வந்து அவனுக்கு ஊட்டி விட்டோம். இது வந்து எக் கேக்கில். அதனால் நான் பண்ண எக்லெஸ் கேக்கை வந்து அவனுக்கு ஊட்டி விட்டோம். ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா என் பையன் தூங்கிட்டு இருந்தானா அவனையும் தூக்கிட்டு வந்து கேக் வந்து ஊட்டுற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. பட் வந்து என் பையன் டீப் ஸ்லீப்பில் இருந்ததுனால அவன் வந்து எந்திக்கவே இல்லை. ஸோ வந்து அவன் தூங்கிட்டே தான் இருந்தான், எந்திக்கலை. அவ்வளோதான் கைஸ் இந்த விலாகில். நம்ம வந்து இனி அடுத்த விலாக் வந்து வித்தியாசமாக எதாவது பார்க்கலாம். பபாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய். see you in the next vlog.